ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்கறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர்ஸ் எழுத்துக்களை வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம் இல்ல வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ், ரீசனிங், சைக்காலஜிக்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல இன்ஜினியரிங் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த லெட்டரை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11. அப்ப 11 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. n. ஸோ n பாருங்க இங்க 3 டைம் வருது. அப்ப வகுத்தல்ல 3 ஃபேக்டோரியல் பெருக்கல். அகைன் வேற ஏதாவது லெட்டர் ரிப்பீட்டடா வருது பாருங்க. e 1 2 3. ஸோ e பாருங்க, ஈயும் 3 இடத்துல வருது. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் இன்ட். மறுபடியும் ஏதாவது ரிப்பீட்டடா வருது பாருங்க. ஸோ மறுபடியும் பாருங்க g 2 இடத்துல வருது. இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல. அப்ப அகைன் 2 ஃபேக்டோரியல் இன்ட். அகைன் பாருங்க i, இங்க i பாருங்க 2 இடத்துல வருது. ஸோ அகைன் 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் 11 ஃபேக்டோரியல்னா 11 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும். அதாவது 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல். ஸோ அங்கே 3 ஃபேக்டர், 3 ரிவர்ஸில் 1 வரைக்கும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அகைன் 3 ஃபேக்டர், 3 ரிவர்ஸில் 1 வரைக்கும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ஃபேக்டர், 2 ரிவர்ஸில் 1 வரைக்கும். 2 இன்ட்டு 1. அகைன் 2 ஃபேக்டர், 2 இன்ட்டு 1. ஸோ இந்த சம்ம நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம்மல்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 2 4. இந்த 4 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 2 6. ஸோ இந்த 6 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு ஸோ இங்கே 5 இருக்குது. சரிங்களா? இது அப்படியே பெருக்குங்க. இது அப்படியே பெருக்குனீங்கன்னா 2,77,200 வரும். ஸோ அப்போ இன்ஜினியரிங் இன்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 2,77,200 வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, பனானா என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.